जय श्री राम, जय श्री राम, भारत माता के जय. சனாதனம் என்ற பெயர்ல இன்னைக்கு சனாதனம் சொன்னா இந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத இந்து மக்களே சனாதனத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்க இன்றைய தமிழக அரசுல பயணித்த இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வரக்கூடிய உதயநிதி சேவா பாரதி சனாதனிகள் எல்லாரும் சேர்ந்து படகு விட்டு அங்க தண்ணீரை நீந்திக்கிட்டு போய் அவர்களுக்கு உணவு கொடுத்து எல்லாம் பண்ணோம். ஆனா எத்தனை கோடி ரூபாவை பாவம் கட்டது திராவிடம். இதான் திராவிடம், இதான் சனாதானி. இதை விட நிறைய விளக்கம் இருக்குது. அதற்கு எல்லாம் ஒரு முடிவுரையாக இந்த திமுகவுக்கு தேய்முறை ஆரம்பித்து விட்டது. இந்த எலெக்ஷன் தான் முதல் இவர்களுக்கு அத்தியாயம் எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன பேசுறீங்க? மீண்டும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும். எங்க வந்து பேசுறீங்க? சட்டமன்றத்துல சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துருங்க. சட்டமன்றத்துல நீங்க சட்டமன்ற தலைவர் உங்களுக்கு பல ஆண்டுகள் மூத்தவரான கேஎன் இருக்கிறார். கருத்து வருவார், உங்க அறிவான விஷயம். ஆனால் அந்த சீனியாரிட்டி படி மூப்பு படி அங்க வர வேண்டியது யார்? கேஎன். ஆனால் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் நீங்க சொல்றது. என்ன சனாதனம் செய்தார்? வந்து எல்லாருக்கும் எல்லாமா இப்ப இன்இக்வாலிட்டியாது பேசுறாங்க. சனாதனம் என்றால் மகத்துவமின்மை. சரி, இப்படி வச்சுட்டீங்க. அதற்கு உதாரணம் அயோத்தி. அதனால மீண்டும் அந்த மாதிரியான நிலை வந்துடும். அதனால ஈவேராவுடைய கொள்கையெல்லாம் இனி சொல்லி இந்துக்களை ஏமாற்ற முடியாது. ஏன் பின்தங்கிய அந்த பட்டியலின பெண்கள் ரவிக்கப்பட்டதாக உறவுகளை ஏறிச்சுன்னு சொன்ன ஒரு ஆள்தான் ஈவேரா. அப்படிப்பட்ட அயோக்கியன் பெண்களை மதிக்க தகுதி இல்லாத ஒருத்தர். அதனால அவனுடைய கொள்கையெல்லாம் சொல்லிக்கொண்டு மீண்டும் இங்கே வராதீர்கள். ஆட்சி செய்தார்கள் ரஜமுத்திரர்கள். அங்கே அக்பருடைய போர் நடந்தது. அந்த ரஜமுத்திரர்களுக்கு எதிரான போர்ல அந்த மகாராஜா கொல்லப்பட்டார். கொல்லப்படக்கூடிய நேரத்தில் சொன்னாரு, உங்களுடைய ராணியை நாங்கள் கவர வேண்டும், அடைய வேண்டும் என்று சொன்னாரு.